அதுக்கு ஏன் நல்லா இருக்க டிவிலாம் உடைச்சாரு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. இது சந்தர்ப்பவாத பேச்சு சார். முதலமைச்சர் ஆகுதுன்னா அப்போ எதுக்காக கட்சியோட தொடங்குறீங்க நீங்கள்? இது சந்தர்ப்பவாத பேச்சு இல்லை. முடியலன்னா அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ பிரச்சனை, இந்த ராஜ்யசபா நாமினேட்டட் போஸ்ட் வந்த பிறகு கடுமையான ஒரு விமர்சனம் வருது சமூக வலைதளத்தில். அதை எவ்வளோ லாவகமாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? மொழி பிரச்சனையாக்கி விட்டாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லை. அதுக்கு தனியாக ஒரு சக்தி தேவைப்படுது சாதாரண மக்களுக்கு. இப்போ அங்கே என்ன விமர்சனம் நடக்கும் தெரியுமா? இந்த டைமில் அவர் அறிவிச்சிருக்காங்க ராஜ்யசபா எம்பி. இப்போ என்ன பேச்சு நடக்கணும்னா, ஒரு பக்கம் இன்னொரு கூட்டணியில் இருக்கிற வைகோக்கு வாய்ப்பு கொடுக்கல, இதெல்லாம் டிஸ்கஸ் போட வேண்டியது. ஆனால் முழுக்க அவர் டிவியை உடைச்சது, பேட்டரி டார்ச் லைட்டை உடைச்சது, இதெல்லாம் தான் விவாதிக்கப்படும் சமூக வலைதளத்தில். ஆனால் எப்படி அதை டைவர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே மொழியை பற்றி பேச இப்போ மொழி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணது கூட பின்னுக்கு தள்ளப்பட்டது.